Hi friends, welcome to Learn English with Nandini. இன்னைக்கு நம்ம 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட டே 7 வீடியோல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸுக்குமே நீங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம டே 7 வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா எல்லாரோடையுமே இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலா நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பேசிக்கான விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ப்ராக்டிக்கலா நம்ம எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி பேசணும் அப்படின்ற ப்ராக்டிஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தரோவா தெரிஞ்சிருக்கும். இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த 30 டேஸ்ல ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோஸை நீங்க பார்த்தாலே உங்களால கண்டிப்பா சரளமா இங்கிலீஷ் பேச முடியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்கிரீன்ல ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எல்லா வீடியோஸும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பணிவாக இரு. நம்ம சொல்லுவோம்ல, நீ அடக்கமா இரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பி ஹம்பிள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பி ஹம்பிள். இந்த சென்டென்சஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் நான் ஒரு 5 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கொடுப்பேன். அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்க தான் சர்ச் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நீ நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பி ஆக்டிவ். எப்படி சொல்லலாம்? பி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இது நடக்காது. இப்போ நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம்ல, இதெல்லாம் எப்படி நடக்கும், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? திஸ் இஸ் இம்பாசிபிள். எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், தள்ளாதே. இப்ப நம்மள ஒருத்தர் தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, தள்ளாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் புஷ். எப்படி சொல்லலாம்? டோன்ட் புஷ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எதை பற்றி. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, நீங்க அப்பதான் அங்க போறீங்க, அவங்க கிட்ட கேக்குறீங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எதை பத்தி அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? about what. எப்படி சொல்லலாம்? about what அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுவோம், நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட்ஸ் ஈட் டுகெதர். எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ஈட் டுகெதர். இந்த மாதிரி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே அந்தந்த இடத்துல உங்களால ஈஸியா பேச முடியும். இதுக்கு எந்த விதமான கிராமரும் தேவையில்லை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம்ல, கதவை பூட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லாக் த டோர். எப்படி சொல்லலாம்? லாக் த டோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ சாப்பிட்டையா அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ யார்கிட்டயா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ கேட்போம்ல, நீ சாப்பிட்டையா அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு எத்தனை தெரிஞ்சது அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீ சாப்பிட்டையா அப்படின்னு கேட்கறதுக்கு டிட் யூ ஈட் எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். எனக்கு பசிக்கிறது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ ஃபீல் ஹங்க்ரி. எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு சோர்வாக இருக்கிறது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மளை விளையாட கூப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யோசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? ஐ எம் டயர்ட். எப்படி சொல்லலாம்? ஐ எம் டயர்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்காக காத்திரு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம், கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ. எப்படி சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ. சென்டென்ஸ், இதை வைத்துக்கொள். இப்போ நம்ம சில நேரங்களில் ஒருத்தட்ட சொல்லுவோம்ல, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கீப் திஸ். எப்படி சொல்லலாம்? கீப் திஸ். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
என்ன வேணும்? இப்போ நம்ம கேட்போம்ல, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட்? எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட்? ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ். என்ன நடந்தது அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க அப்பதான் அங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் ஹேப்பன்? எப்படி கேட்கலாம்? வாட் ஹேப்பன்? ஓகேவா? இதெல்லாம் ரொம்பவே சின்ன சின்ன சென்டென்சஸ் தான். ஸோ உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அவன் எங்க இருக்கான்? இப்போ நம்ம ஒருத்தரை தேடிட்டு இருக்கோம். ஸோ இன்னொருத்தர்கிட்ட கேட்குறோம், அவன் இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் இஸ் ஹி அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் ஹி. இப்போ இதே இடத்துல அவள் எங்கே இருக்கிறாள், அதாவது ஒரு பொண்ணு கேட்கணும் அப்படின்னா வேர் இஸ் ஷி அப்படின்னு கேட்கலாம். அவ்வளவுதான். அந்த சப்ஜெக்டை மட்டும் மாத்திக்கிட்டாலே நம்மளால ஈஸியா வந்து ஒரு கொஸ்டினை கேட்க முடியும். நீ ஏன் இப்படி நினைக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு விதமா நினைச்சிட்டு இருக்கான், நீ ஏன் இப்படி வந்து நினைக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? why do you think so? எப்படி கேட்கலாம்? why do you think so? think அப்படின்னா நினைக்கிறது. ஸோ நீ ஏன் இப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு why do you think so அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இதை செய். அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இதை வந்து செய் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி தான். டூ இட். எப்படி சொல்லலாம்? டூ இட் அப்படின்னா இதை செய் அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் என்னால முடியும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ கேன். எப்படி சொல்லலாம்? ஐ கேன். இப்போ இதுவே என்னால முடியாது அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட். எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸ் என்ன விஷயம்? இப்போ நம்ம கேட்போம்ல, யாராவது வந்திருக்காங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் த மேட்டர்? எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஒருபோதும் கைவிடாத. இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து மோட்டிவேட் பண்றோம். இப்போ உங்க ஃப்ரெண்டே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல வந்து அவங்க எடுத்த முயற்சியை வந்து கைவிடுறாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட சொல்லணும், நீ வந்து ஒருபோதும் இதை வந்து விட்டுறாத, நீ என்ன ட்ரை பண்ணியோ அதை ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒருபோதும் அதை கைவிடாத, அதாவது செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த விடாத அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நெவர் கிவ் அப். எப்படி சொல்லலாம்? நெவர் கிவ் அப். கிவ் அப் அப்படின்னா நம்ம கைவிட்டுறது. ஸோ நெவர் கிவ் அப் அப்படின்னா ஒருபோதும் கைவிடாத அப்படின்னு அர்த்தம். என்னுடைய தப்பு தான். இப்போ நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம்ல, இப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ ஒருத்தட்ட சொல்றோம், இது வந்து ஏன் தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மை மிஸ்டேக். எப்படி சொல்லலாம்? மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது வேணுமா? இப்போ நம்ம ஒருத்தட்ட கேட்குறோம், இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறோம். அதை எப்படி கேட்கலாம்? டு யூ வாண்ட் திஸ்? எப்படி கேட்கலாம்? டு யூ வாண்ட் திஸ் அப்படின்னா இது உங்களுக்கு வேணுமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்படி பண்ணாத. இப்போ நம்ம குழந்தைங்கிட்டலாம் சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் டூ லைக் திஸ். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ லைக் திஸ் அப்படின்னா இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் நான் சொல்வது கேட்கிறதா. இப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம், இப்போ ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சைட் இருக்கவங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா, நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ ஹியர் மீ? எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹியர் மீ? இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற டெய்லி யூஸ் சென்டென்சஸ். ஸோ நல்லா கவனமாக இந்த வீடியோவை பாருங்க. ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் அது நல்லா பதிஞ்சிடும். ஸோ உங்களுக்கும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை நினைத்து பார். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை நீ வந்து யோசிச்சு பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திங்க் அபவுட் மீ. எப்படி சொல்லலாம்? திங்க் அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி யோசிச்சு பாரு, என்னை பற்றி நினச்சி பாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் பயப்படவில்லை. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் இதுக்கு பயப்படல அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் அஃப்ரைட். எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் அஃப்ரைட். அஃப்ரைட் அப்படின்னா பயப்படுறது. ஸோ ஐ எம் நாட் அஃப்ரைட் அப்படின்னா நான் இதுக்கு பயப்படலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒரு டெசர்ட் கொடுக்குறாங்க, அது ரொம்பவே வந்து கூலிங்காக இருக்கு. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? இட் இஸ் கோல்ட். எப்படி சொல்லலாம்? இட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்
எனக்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம அடிக்கடி இந்த சென்டென்ஸ் வந்து பயன்படுத்துவோம். ஏதாவது ஒன்று செய்ய சொன்னாங்கன்னா எனக்கு இப்போ நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க. ஐ டோன்ட் ஹாவ் டைம். எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இப்படி யோசிச்சு பாருங்க. எனக்கு நேரம் இருக்கு அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டைம். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது காமெடியாக இருக்கிறது. இப்போ சில சமயம் நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப வந்து நமக்கு வந்து காமெடியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இட் இஸ் ஃபனி. எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஃபனி. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறப்போ அந்த மாடுலேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து எந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்றதையும் கவனிச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி சொல்லணும்? இட் இஸ் ஃபனி அப்படின்னு சொல்லலாம். பேசலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம், இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் டாக். ரொம்பவே ஈஸி தான். இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றதுக்கு லெட்ஸ் டாக் அப்படின்னு சொல்லலாம். அவன் மன்னிப்பு கேட்டான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து நம்ம கிட்ட சாரி கேட்டிருக்காரு. அதை நீங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும். அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹி அப்பாலஜைஸ்ட். எப்படி கேட்கலாம்? ஹி அப்பாலஜைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அவள் அப்படின்னு ஒரு பெண்ணை குறிக்கிறதா இருந்தா ஷீ அப்பாலஜைஸ்ட். ஸோ அப்பாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறது. இது நம்ம பாஸ்ட்ல சொல்லியிருக்கிறதுனால இதை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், கவனமாக கேள். இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, இதை வந்து கவனமா கேளு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நானே உங்ககிட்ட சொன்னேன், இதை வந்து கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? லிசன் கேர்ஃபுல்லி. எப்படி சொல்லலாம்? லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் வரமாட்டான். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து வரமாட்டாரு அப்படின்னு நீங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? he won't come. எப்படி சொல்லலாம்? he won't come அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸ், எனக்கு சொல்ல ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம கிட்ட சம்டைம்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது கேட்பாங்க, எனக்கு இதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு சே. எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு சே அப்படின்னா எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம்ல, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை வீட்டில், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தேர் இஸ் நத்திங் டு ஈட். எப்படி சொல்லலாம்? தேர் இஸ் நத்திங் டு ஈட் அப்படின்னு சொல்லலாம். நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், உனக்கு என்னாச்சு? இப்போ நம்ம ஃப்ரெண்டிட்ட கேட்குறோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்காரு, உனக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நல்லா யோசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ் ராங் வித் யூ. எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னா உனக்கு என்னாச்சு, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அந்த மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தாமதமாக எழுந்தேன். இப்போ நீங்க ஒரு நாள் லேட்டா வந்து எந்திரிச்சிடுறீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்றீங்க, நானே இன்னைக்கு லேட்டா தான்ப்பா எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ woke up late. எப்படி சொல்லலாம்? ஐ woke up late. இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால woke up அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா நம்ம wake up அப்படின்னு தான் சொல்லணும். சென்டென்ஸ், நீ இப்போ போகணுமா. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ட கேட்குறீங்க, நீ இப்போ வந்து கண்டிப்பா போகணுமா, நீ இப்போ போகணுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ வாண்ட் டு கோ நவ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டு யூ வாண்ட் டு கோ நவ் அப்படின்னா நீ இப்போ போகணுமா, போக விரும்புறியா அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், ஏனென்றால் அப்படின்னா பிகாஸ். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி, இப்போ இது நடந்தது ஏன்னா அதனால இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு தான் நம்ம பிகாஸ் அப்படின்றத பயன்படுத்தலாம். பயப்படாத. இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்றோம், நீங்க வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் ஸ்கேட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்கேட். ஸோ ஸ்கேட் அப்படின்னா பயப்படுறது. ஸோ பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஸ்கேட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியப்படுத்து. இப்போ நம்ம அஃபிஷியலாவோ சரி பர்சனலாவோ சரி ஒருத்தட்ட ஒரு விஷயம் சொன்னா எனக்கு இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா இன்ஃபார்ம் மீ. எப்படி சொல்லலாம்? இன்ஃபார்ம் மீ.
மீனா எனக்கு, ஸோ இன்ஃபார்ம் அப்படின்னா தெரியப்படுத்துறது. ஸோ இன்ஃபார்ம் மீ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். அதை மறுக்காதே. இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒருத்தருக்கு செய்கிறோம், அவங்க அதை வேணான்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சொல்றோம் இதை வந்து மறுக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டினை இட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டினை இட் அப்படின்னா அதை மறுக்காதே அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் தொடர்ந்து செய். இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க இதையே நீ வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்றதுக்காக ஒன்று சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கேரி ஆன். எப்படி சொல்லலாம்? கேரி ஆன் அப்படின்னா நீ இப்ப செஞ்சுட்டு இருக்க விஷயத்த தொடர்ந்து செய் அப்படின்னு அர்த்தம். பொறுமையாக இரு. இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்றோம் நீ வந்து அவசரப்படாத, பொறுமையா இரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பி பேஷண்ட். எப்படி சொல்லலாம்? பி பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம். காட்டி கொடுக்காதே. இப்போ ஒருத்தர் செய்யறத இன்னொருத்தட்ட சொல்றாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம காட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல டோன்ட் பிட்ரை. எப்படி சொல்லலாம்? டோன்ட் பிட்ரை. புரியுதா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கவனி. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒன்று பார்க்காம போறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க ஏ கவனி, பார்த்து போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல வாட்ச் அவுட். என்ன சொல்லலாம்? வாட்ச் அவுட் அப்படின்னா கவனி, அதை பாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் எப்பவாவது, அதாவது டெய்லி நடக்காம எப்பவாவது நடக்கும் இல்லையா, அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சம்டைம்ஸ். எப்படி சொல்லலாம்? சம்டைம்ஸ் அப்படின்னா எப்பவாவது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சத்தமாக வாசிக்கவும். இப்போ ஒருத்தர் ஏதோ ஒன்று வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை சொல்றோம் நீங்க சத்தமா அதை வந்து வாசிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல ரீட் அலவுட். எப்படி சொல்லலாம்? ரீட் அலவுட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அதோட தமிழ் அர்த்தத்தோட பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எனக்கு பண்றதுக்கு அது மோட்டிவேஷனலா இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கான 5 சென்டென்சஸை நான் வந்து அட்டாச் பண்றேன். அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்க தான் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற ஆசை இருக்கு, ஆனால் அதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இந்த 30 டேஸில் வந்து எதை கற்றுக்கிட்டா இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்ற பேசிக்லேருந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இங்கிலீஷ் இப்போ தான் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.